இங்க வச்சுட்டு போயிருக்கா? யார் இது? ஹலோ, ஸ்னேஹா, இன்னைக்கு பாண்டி பசார் ஷாப்பிங் போலாமா? பலார்னு ஒண்ணு வைப்பேன். ஹலோ, யாருங்க அது? நானு ஸ்னேகாவோட அத்தை பேசுறேன். சொல்லு. ஆண்டி. என்ன ஆண்டி? ஆமா, நீதானே அந்த டி-ஷர்ட் பார்வதி? டி-ஷர்ட்டா? அதான் ரோட்ல உன் டி-ஷர்ட் ஒருத்தன் உருவனானே. ஐயோ ஆண்டி, உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? நேத்து ஓம் பிரச்சனையால போலீஸ் வந்து ஸ்னேகாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அங்க இருந்து உனக்கு போன் பண்ணேன். நீ போனை எடுத்துட்டு ஹலோ ஆண்டின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்ட. திருப்பியும் கூப்பிட்டா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. சாரி ஆண்டி. அப்பா அம்மா எல்லாம் வீட்ல இருந்தாங்க. அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா என் மான மரியாதைலாம் போயிடும். ஆஹாஹாஹா. ஏமா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஓடி ஒளிஞ்சுப்ப. உனக்கு மட்டும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. எங்களுக்கு எதுவுமே இல்ல, அப்படிதானே? உனக்கு உதவி பண்ண போய் ஏன் பொண்ணு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்படணும். வெரி சாரி ஆண்டி. என்னம்மா சாரி? என்ன சாரி? உன்னால தேவையில்லாம அவ அரை நாள் லாக்அப்ல இருந்தா. உயிரை கொடுக்கற ஃப்ரெண்டுக்காக ஏதோ லாக்அப்ல இருந்திருந்தா தப்பே இல்ல. உன்ன மாதிரி ஊர் சுத்துற உதவாக்கற பொண்ணுக்காக அவ எதுக்கு லாக்அப்ல இருக்கணும்? இது பாருமா, நேத்து உன்னால என் பிறந்த நாள் நாசமா போச்சு. ஐயோ சாரி ஆண்டி. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வராத, அவளை பாக்காத, அவ கூட பழகாத. இதோட ஸ்னேகாவை தலை முழுகிடு. வை போன. வந்துட்டா. என்ன ராஜி, நான் இப்பதான் குளிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள யார் தலைமுடிடுங்கற? அந்த டி-ஷர்ட் பார்வதிய. அச்சச்சோ, அதுக்குள்ள அடமொழிலாம் வச்சாச்சா? பாவம், அவ ஏற்கனவே பயந்த பொண்ணு, அவளை சும்மா டார்ச்சர் பண்ணாத. ஆமா, நீ இப்படி பாவம் பாக்குறதுனாலதான் எல்லாரும் உன்னை பலிகடை ஆக்குறாங்க. எவனோ எவ்வளோ எப்படியோ போகட்டும், உனக்கே கோபம் வருது? என்ன விளையாடுறியா? கண் எதிரில ஒரு அநியாயம் நடந்து அதை தட்டி கேட்க கூடாதா? இப்ப நினைச்சா கூட ரத்தம் கொதிக்குது. அவன் கைய முறிச்சிருப்பேன். சரியான நேரத்துல மாட்டாம போயிட்டான். ஏமா உனக்கு இவ்ளோ கோவம்? பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்க போற. கோவத்தையும் கண் எதிர நடக்கிற பிரச்சனையை தட்டி கேக்குறதையும் விட்டுடு. இது ரெண்டுமே உன்னோட சத்ரு. ஏன் அத்தை சத்ருன்னு சொல்ற? அதுக்கு பதிலா என்ன செத்துடுன்னு சொல்லு, நான் சந்தோஷமா செத்துருவேன். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதையும் மீறி நான் இருந்தேன்னா அன்னைக்கு இந்த உடம்புல உயிர் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸ்னேகா, செத்தாலும் சாவேன். ஆனா எனக்கு இருக்கிற கோவத்தையும் அநியாயத்தை தட்டி கேட்கிற குணத்தையும் என்னால மாத்திக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ரெண்டு விஷயம், அவளோட தன்மானமும் கோவமும் தான். அது ரெண்டும் இருக்கிறதாலதான் இந்த உலகத்துல அவமானப்படாம பாதுகாப்பா ஒரு பொண்ணால வாழ முடியுது. நான் அதுக்கு சொல்லலடி. நீ பேசாம இரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. அடுத்தவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நாம தட்டி கேட்கலன்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது யாரத்த வந்து தட்டி கேட்பாங்க? நான் செய்யறதுதான் கரெக்ட். போலீஸ் என்ன ஜெயில போட்டிருந்தாலும் நான் இததான் சொல்லியிருப்பேன். இங்க பாரு, நியாயமா இருக்கிற என்ன அநியாயமா மாத்த முயற்சி பண்ணாத. என் போன் எடுத்ததால தானே இவ்ளோ பிரச்சனை. இனிமே நீ என் போனே எடுக்காத. அண்ணே, உன் பொண்ணு பேசுற பேச்சுல, கோவத்துல, பிடிவாதத்துல, அநியாயத்தை தட்டி கேட்கறதுல அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா. வாழ்க்கையில எல்லா நியாயங்களையும் பேச போய் தான், அநியாயத்தை தட்டி கேட்க போய் தான் இன்னைக்கு உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. உன்னை பத்தின உண்மைகளை யார்கிட்டயுமே சொல்ல முடியாததுனாலதான் நீ செத்து போயிட்டேன்னு நீ பெத்த பொண்ணுகிட்டயே நான் பொய் சொல்லி வச்சிருக்கேன். இந்த விஷயத்த நான் எத்தனை நாளைக்கு காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியலன்னு.
ஸ்னேகா முன்கோபியா இருக்கா, பொம்பளை புள்ளையா வேற இருக்கா. இவளை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? என் கடமையை நான் ஒழுங்கா செய்ய முடியுமான்னு நினைச்சா பயமா இருக்குன்னு. ஒரு நாள் நீ என்னை பார்க்க வந்தப்போ 4 வயசு குழந்தைய கையில கொடுத்துட்டு, நீ என் குழந்தைய வளர்த்துடு, அவ கேட்ட அண்ணா நான் செத்துட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஊரை விட்டே அமிச்சிட்ட. நானும் இத்தனை வருஷம் வெளியூர்ல இருந்து இவளை வளர்த்துட்டு இப்பதான் இங்கேயே வந்தேன். இன்னும் எத்தனை நாள் நான் இந்த பொய்ய மறைக்கிறது? ஸ்னேகா என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்பா அம்மா பத்தின உண்மையை கேட்டா நான் என்னென்ன சொல்வேன்? நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, உயிரோட இருக்கியா இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன ஏய் நீ பொறுக்கி ஊருக்கு தெரியும்டா. என்ன பார்த்து சொல்றியா? ஏய் நான் பொறுக்கினா நீ அதை விட பொறுக்கிடா. பார் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாரு பொறுக்கி புத்திய காட்டு. இந்த மாதிரி சொன்னா வாடா எனக்கு தெரியாது. ஏய் வாடா சொன்னா கேளு. ஏய் ஏய் பகவத்கீதை ஒரு தர்மசாஸ்திர நூல் என்று மட்டுமே பலர் நினைக்கிறார்கள். பகவத்கீதை ஒரு சந்நியாசி நூல் அல்ல. அதை உபதேசித்தவன் சந்நியாசி அல்ல. அதை கேட்டவன் சொன்னவன் இருவருமே பூமியை ஆண்ட மன்னர்கள், குடும்ப வாழ்க்கையை அனுபவித்தவர்கள். நமது சண்டை சச்சரவு சகல துக்கத்திலிருந்து விடுபடும் வழியை போதிப்பதே பகவத்கீதை. ஏற்கனவே ஒரு நாள் எங்க ஏரியா பக்கம் வந்து நல்லா வாங்கிட்டு போனியா, மறந்துட்டியா? நீங்க வாங்கி கேட்டது உங்களுக்கு மறந்து போச்சா? ஏய் நீ ரொம்ப பேசுற, இனிமே ஒரு வார்த்தை பேசுன பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இவனுக்கு பெரிய யோக்கியனுங்க. போடா திருட்டு போறீங்களா? ஏய் நடா சொன்னா என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன போய் பொறுக்கின்னு சொல்றான் சார். நீ அவனை பார்த்து பொறுக்கின்னு சொன்னியா? சார் இவன் என்ன போட்டு தள்ளிடுவோன்னு மிரட்டுறான் சார். ஏண்டா நீ போட்டு தள்ளுவேன்னு அவனை மிரட்டினியா? இல்ல சார். யோ நிறுத்தியா, நீங்க வெளியே சண்டை போட்டு தானே உள்ள வந்தீங்க, இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? திருந்த மாட்டீங்களா நீங்க? தோப்பு ஏற போடுங்கடா, போடுங்கடா. போடுறேன் சார். நிறுத்துங்கடா. சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கடா. சார் அவர் ஏதோ கதை புத்தகம் படிச்சிட்டு இருக்காரு சார். அறிவு கெட்டவனே, பகவத்கீதை படிச்சிட்டு இருக்காரா? சார் இவனுங்களுக்கு நல்லதா 2 வார்த்தை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க சார். எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருனுடையது, மற்றொரு நாள் அது வேறொருனுடையதாகிறது. அவர் படிக்கிறது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. தூக்கு தண்டனை கைதியா உள்ள வந்து கருணை மனு கேட்டு இப்போ ஆயுள் தண்டனை கைதியா இருக்காரு. நன்னடத்த காரணமா கூடிய சீக்கிரம் விடுதலை ஆயிடுவாரு. அவரை பார்த்து கூட திருந்த மாட்டீங்களா? கருணாகரன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. உங்க ரிலீஸ் பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. அந்த மனுல உங்க சைன் வேணும். வாங்க வந்து கையெழுத்து போடுங்க சார். டேய் 2 பேரும் சண்டை கண்டா போட்டுக்கிட்டீங்க, 2 பேரையும் தொலைச்சிருவாரு. இல்ல சார் இல்ல சார். சார் பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுறாரு. அவருக்கு ஏன் சார் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க? மனசாட்சி இல்லாம கொடூரமா கொலை பண்ணிருக்காருயா. கொலை பண்ணாரா? ஆமா, அதனாலதான் அவர் ஜெயிலுக்கு வந்திருக்காரு. 2 பேரும் ஒழுங்கா இருங்க, எல்லாம் பீச்சு முடாம பீச்சு. எனக்கு மனசே தாங்கலைங்க நீங்க வீட்ல பேசுனது. அது எப்படிங்க பெத்த புள்ளைங்க கிட்ட அப்படி ஒரு அப்பட்டமான போய் சொன்னீங்க? ராஜீவ் நம்ம புள்ள. பெத்த அப்பனுக்கு துரோகம் செஞ்சுட்டான். அவனையே நான் நம்பிட்டு இருந்தேன். அவன் என் கழுத்தை அறுத்துட்டான்னு இந்த 5 வருஷத்துல 1 கோடியே 1 லட்சம் தடவையாவது சொல்லிருப்பீங்க. இப்போ நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறது மட்டும் துரோகம் இல்லையா? ஷாமளா, அப்பா புள்ளைய நம்பினாரு, அவன் கழுத்து அறுத்துட்டான். இப்போ புள்ளைங்க அப்பாவை நம்புது, நீங்க அவங்க கழுத்து அறுத்துட்டீங்க. அதை இதையும் கம்பேர் பண்ணாத.
அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். அதுவும் எதுவும் ஒண்ணே இல்லதான். அவன் கழுத்து அறுத்துட்டு ஓடி போயிட்டான். நீங்க இருக்கிற பிள்ளைங்க கழுத்தா அறுக்குறீங்க. அவங்கள ஒட்டு மொத்தமா ஏமாத்துறீங்க. ரெண்டும் எப்படிங்க ஒண்ணாகும்? முட்டாள்தனமா பேசாத ஷியாமளா. இப்படி கத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? மனசாட்சி இடம் கொடுக்குதா? 18 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் வந்துடுச்சுன்னு என்கிட்ட சொன்ன இதே வாயி மறுநாளே கூசாம 3 லட்சம் ரூபாய் தான் செட்டில்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னீங்களே. 9,000 ரூபாய் மாச பென்ஷன் வரும்னு என்கிட்ட சொன்ன இதே நாக்கு நடு ராத்திரியில புரண்டு மறுநாள் காலையில 4,000 தான் பென்ஷன் வரும்னு பொய் சொல்லுதே. நீங்க ஒரு அப்பா தானா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க சொன்னத நம்ம பிரியா குட்டி நம்பவே இல்ல. அதுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? இருக்கிற 18 லட்சத்தை ஆளுக்கு 6 லட்சமா பிரிச்சு கொடுத்துட்டு வர பென்ஷன் 9,000 ஆளுக்கு 3,000 பிரிச்சு கொடுத்துட்டு நாம 2 பேரும் பரதேசம் போயிடலாங்கிறியா? இல்ல அவங்க கிட்ட பிச்சை எடுக்கலாங்கிறியா? கோயில் வாசல்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலாங்கிறியா? இல்ல அநாத ஆசிரமத்துக்கு போயிடலாங்கிறியா? நீங்க இதுவரைக்கும் இப்படி இருந்ததே இல்லைங்களே. இப்பதானே ரிட்டையர் ஆயிருக்கேன். ஷியாமளா, சில விஷயங்கள் மனுஷனை மாத்தும். ஜனனம், மரணம், காதல், பாசம், பிரிவு, துயரம், தோல்வி, எதிர்பார்க்காம வாங்குற அடி, வாழ்க்கை மேல ஏற்படுற பயம், நிச்சயமா அதெல்லாம் மனுஷனை மாத்தும். இப்ப என் ரிட்டையர்மெண்ட் என்ன மாத்திருச்சு. இதுதாம்மா ராகவன். பிடிக்கலன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு. எப்ப? இப்ப இந்த காலம் போன வயசுல. அப்ப பேசாம வாயை பொத்திக்கிட்டு இரு. பணம் ஒரு மனுஷனை மாத்தும் தான். ஆனா பெத்த அப்பாவை, அதுவும் ஒரே ராத்திரியில. பணம் தாண்டி உலகம். பணத்துக்காக உன் பையன் குடும்பத்தை விட்டு ஓடினானே, அது தப்பு இல்ல. ஆனா பணத்துக்காக பசங்க கிட்ட நான் போய் சொல்றது தப்பா? உங்களுக்கு நல்ல மனசு இல்லைங்க, அதாங்க தப்பு. பணம் தாண்டி முக்கியம். மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? மளிகை சாமான் வாங்க முடியுமா? மளிகை கடைக்கு போய் அந்த கடைக்காரர்கிட்ட இந்தாங்க எங்க ஹஸ்பண்டோட மனசு, இதை வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு மளிகை சாமான் கொடுங்கன்னா கொடுத்துருவாரா? இதாங்க எங்க ஹஸ்பண்டோட மனசு, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னா எப்படாவது கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? ஓடி. பணம் தான் முக்கியம் இந்த உலகத்துல. 15 லட்சம் ரூபாய் பணத்தை சொலையா வச்சுக்கிட்டு மீனா கல்யாணத்துக்கு என்னோட பங்கு 1.5 லட்சம் தானு கூசாம நீங்க துவாரகேஷ் கிட்ட சொல்றீங்களே. பாவம், அவன் என்னங்க பண்ணுவான்? அக்கா கல்யாணத்தையும் தங்கச்சி கல்யாணத்தையும் எப்படிங்க நடத்துவான்? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படிங்க அமையும்? வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசுல என் புள்ளைய போட்டு இப்படி கதற அடிக்கிறீங்களே. தலைவனாகிறவனுக்கு தியாகம் பண்ண தெரியணும்டி. தலைமை பண்புக்கு அதான் பால பாடம். நான் செஞ்சேன், அவன் செய்யட்டுமே. சரிங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை இருந்துச்சுங்க, தைரியமா நின்னீங்க. ஆனா அது அவனால முடியுமா? குடும்ப பட்ஜெட் மாசம் என்ன ஆகுதுன்னு அந்த குழந்தைக்கு இன்னும் கூட தெரியாதுங்க. நீங்க கொடுக்கற 2,000 வச்சுக்கிட்டு என் குழந்தை சமாளிச்சிடலாம்ப்பா, யோசிக்கலாம்ப்பா, செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு நம்பிக்கையா சொன்னப்ப என் மனசுக்குள்ள எரிமலையே வெடிச்சதுங்க. நான் அப்படியே கதறி போயிட்டேங்க. பச்சை புள்ளைங்க அவ. ஆட்டுக்குட்டிக்கு மஞ்சள் தண்ணிய தெளிச்சு இப்படி அருவா எடுத்து வெட்டணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை என்ன செஞ்ச தகும்? அவனே தைரியமா இருக்கான், நீ என்ன அவனை கோழையாக்குற? மீனா கல்யாணத்துக்கே குறைஞ்சது 10 லட்சம் ஆகும். நீங்க கொடுக்கிற 1.5 லட்சம் எந்த மூலைக்கு? மாச செலவு 15,000 ஆகும். அப்படியும் 5,000 ரூபாய் துண்டு விழுது. மாச செலவுக்கே கடன் வாங்கணும். இதுல கல்யாணம் எப்படி பண்றது? கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா நீங்க காசை வச்சுக்கிட்டு வேடிக்கை பாப்பீங்களே. ஆமா, பாப்பேன். உங்களை என்ன பண்ண தகும்? உங்களை திட்டத்துக்கு கூட எனக்கு வார்த்தை கிடைக்கலீங்க. என்ன திட்டணும்னு நினைக்கிற போதெல்லாம் கோயில்ல பார்த்தமே சுந்தரமூர்த்தி சாரையும் உங்ககிட்டேருந்து பிடிக்கிட்டாரு 2 தொன்னையும், அதை நல்லா நினைச்சுக்க. அது யாரு? மறந்துட்டியா? கோயில்ல பார்த்தோமா, ஒரு காலத்துல பிள்ளைகள் தான் உலகம்னு பிரமாதமா வாழ்ந்துட்டு இப்ப பொங்கலுக்கு சுண்டலுக்கும் கோயில் பிராகாரத்துல உருக்குலைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு எங்க ஆபீசர் சுந்தரமூர்த்தி. ஞாபகம் இல்லையா? அவரா? அவரேதான். மனசு உடைஞ்சு போய் என்ன சொன்னாரு? பைபிள்ல வர 10 கட்டளைகள் மாதிரி பென்ஷன் வாங்கி ரிட்டையர் ஆறவங்களுக்கு 3 கட்டளை தான் சொன்னாரு. ஆனா 3 கட்டளை ஒண்ணுதான். பெத்த பிள்ளைகளை நம்பாதே. அதுக்கு இனிமே அதுதான் உபதேசம்மா. பிள்ளைகளை நம்ப மாட்டேன். பேரு தான் வேற வேற. ராஜீவ், துவாரகேஷ், மீனா, பிரியா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ராஜீவ் தான். வேற வேற உருவத்துல இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. ஷியாமளா, எப்படி இருக்க? என்ன தெரியல, நான் தான் அலமேலு.
உன் வீட்டுக்காரரா? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அலமேலு, உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? 10 வருஷம் இருக்கும்ல. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு 3 பசங்க தானே? ஆமா. ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான், ஒருத்தன் டெல்லியில இருக்கான், இன்னொருத்தன் பெங்களூர்ல இருக்கான். அவங்களையெல்லாம் அங்க விட்டுட்டு நீ எங்க இருக்க? நான் ஏண்டி அவங்கள அங்க விட்டுட்டு இங்க இருக்கேன்? அவங்க தான் என்னை இங்க விட்டுட்டு அங்க இருக்காங்க. என்ன சொல்ற நீ? அதை ஏன் கேக்குற? 3 பிள்ளைங்களை பெத்து 3மே வேஸ்ட். பிள்ளைங்களை பெத்தோமா வளர்த்தோமான்னு இருக்கணும், அதுக்கப்புறம் விரட்டி விட்டுறணும். அதுக்காகத்தான் அரசாங்கத்துல வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்றாங்களோ என்னமோ. சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நம்ம இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம். வரட்டா? இரு ஷியாமளா, என்ன அவசரம்? ஒரு வேலையும் கிடையாது. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றீங்க. அவங்க ஏதோ சொல்லணும்னு விரும்புறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. ஆமா, கரெக்ட் சார். கொஞ்சம் இருஷியாமளா, எனக்கும் யார்கிட்டயாவது கொட்டி தீக்கலன்னா மனசு ஆறாது. பெரியவன் ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டான். டெல்லியில இருக்கிற நடு பிள்ளையும் பெங்களூர்ல இருக்கிற கடைசி பிள்ளையும் என்ன டெல்லிக்கும் பெங்களூருக்கும் டென்னிஸ் பால் மாதிரி மாத்தி மாத்தி பந்தாடினாங்க. நானும் அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி போனேன். டெல்லியில கணிசமான குளிரு, அதிகமான வெயிலுன்னு அவன் சொல்லுவான். பெங்களூர்ல அதிகமான குளிருன்னு இவன் துரத்திடுவான். நான் என்ன செய்யறது? கடைசியில பெங்களூர் மருமக புத்திசாலித்தனமா அவளோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தனக்கு துணைக்கி வச்சுக்கிட்டா. டெல்லி மருமக அவ பங்குக்கு வீட்டு சமையல்காரிய வேலையை விட்டு நிறுத்திட்டு என்ன சமையல்காரியாக்கிட்டா. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப பிள்ளைங்களே வேண்டான்னுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். தனியா கஷ்டப்படுவியா அலமேலு? எனக்கு இப்ப கஷ்டமே இல்ல. இப்ப நான் ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ராணி மாதிரி இருக்கேன். லைஃப பிரமாதமா என்ஜாய் பண்றேன். ஒரு ஜட்ஜையா வீட்ல சமையல்காரியா இருக்கேன். எந்த குறைச்சலும் இல்ல. உனக்கு பிள்ளைங்க நினைப்பே வரலையா? இனிமே வந்து எதுக்கு? சாகுற வரைக்கும் சம்பளம் வருது. சாவு வந்துடுச்சுன்னா கொள்ளி போடுறதுக்கு மின்சார சுடுகாடு இருக்கு. ஜாலியா நிம்மதியா இருக்கு வாழ்க்கை. உங்க மன உறுதிக்கு நான் தலை வணங்குறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அலமேலு சார். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்ட் அட்வைஸை தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அலமேலு அம்மா அட்வைஸையாவது கேட்கட்டும். இங்க பாரு ஷியாமளா, பசங்களை வளர்த்து விட்டுட்டேன்னா உன் கடமை முடிஞ்சுது. வாயை மூடிக்கிட்டு இடத்த காலி பண்ணிடு. 4 காசு நீயே சம்பாதிச்சு கையில சேர்த்து வச்சுக்கோ. ஆன்மீக டூருன்னு அப்படியே போயிடு. அம்மா வரமாட்டாளா அப்படின்னு பிள்ளைங்க ஏங்கணும். அம்மா ஒரேடியா போயிட மாட்டாளா அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. இதுதான் இந்த அலமேலோட அட்வைஸ் ஷியாமளா. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஜட்ஜையாவுக்கு சப்பாத்தி குருமா பண்ணணும். நான் வரட்டுமா? இப்போ என்ன சொல்ற? சுந்தரமூர்த்தி சார் மாதிரி இந்த அலமேலு அம்மா மாதிரி 1000 பேரை காட்டட்டுமா? போதுங்க, போதும். என்னமோ பெரிசா நான் குத்தம் பண்ண மாதிரியும் என்ன சுயநலவாதியும் பிளேம் பண்ணியே. பெத்த பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தா நாம ஏண்டி பொய் சொல்லி மறைக்க போறோம்? என்னங்க கேள்வியே தலைகீழா மாத்திட்டீங்க. எல்லாமே தலைகீழா மாறி போயிட்டு இருக்குடி ஷாமளா. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். யாரை நம்பி ஒவ்வொரு ஊர்லேயும் 4-5 முதியோர் இல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? ஆதரவு இல்லாம நிக்கிற பெத்தவங்களை நம்பி. அதுதான் இல்லை, பெத்தவங்களை அனாதையாக விட்டுட்டு போகிறாங்களே பசங்க, அவங்கள நம்பி. அதனால தான் சொல்கிறேன், இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்க, கண்ணை இப்போவாவது நல்லா முழிச்சிக்க. பெத்த பிள்ளைங்களை நம்பாத. என்ன ரமேஷ் இது பவர் கட் ஆயிருச்சு? என்னன்னு தெரியலையே மச்சான். இந்த கேப்ல ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் வா. எனக்கு வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. ஏய் ஓவர பண்ணாத. உன் சின்சியாரிட்டி இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஒரு டீ சாப்பிட்றனால ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. வா போய் டீ சாப்பிட்டு வரலாம். அப்படியே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சாப்பிட்டே சொல்கிறேன் வா. வா. சரி வாங்க.
மச்சான் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு 4 நாள் லீவ் வருது. அந்த 4 நாள் லீவில் கோவாக்கு போயிட்டு வந்துருவோமா? கோவா பீச் சூப்பராக இருக்கு மாமே. பீச் மட்டுமா, அந்த ஊரே நல்லா இருக்குண்டா. டேய் நாங்கள் 5 பேர் ரெடிடா, உன்னை செத்தா 6 பேர். இங்கேருந்து போக வர செலவை கணக்கு போட்டால் 80,000 ரூபா, ஒரு தலைக்கு 15,000 ரூபா. மச்சான் இப்பவே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துரு. டிக்கெட் போடணும், ரூம் புக் பண்ணணும்.